நீங்கள் மேட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல திக்கான குஷனியாக நீங்கள் பெட்ஷீட்டை போட்டுட்டு காலை மடக்கி உட்காந்துட்டு உங்களோட சீட்டுக்கு அடியில் ஒரு குஷன் வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த குஷன் மேலே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அடியில் குஷன் இருக்கிறதுனால ஆங்கிள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் ஆகிடுது. இப்போ முட்டி கீழே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு குஷன் போடாமல் உட்காந்திங்கன்னா இடுப்பும் முட்டியும் லெவலப் ஆகிருக்கும். இப்போ இடுப்பு மேலே இருக்குது, முட்டி கீழே இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லாவே ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். இல்லை கண்ணை திறந்து கூட நீங்கள் உள்ளங்கையை நேராக வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காரலாம். ஸோ வஜ்ராசனா மட்டும்தான் சாப்பிட்ட உடனேயே நீங்கள் பண்ணலாங்கிற ஒரே ஒரு ஆசனம். வேறு எந்த ஆசனமே நம்ம சாப்பிட்டோன்னே பண்ணக்கூடாது. சாப்பிட்டு 3 மணி நேரமாக ஆயிருக்கணும். ஆனால் வஜ்ராசனம் மட்டும்தான் சாப்பிட்டு கையை கழுவின உடனேயே பண்ண வேண்டிய ஆசனம். அப்போ தான் உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடியில் குஷன் போட்டுக்கிறீங்க, ஆங்கிள் அதில் ரெஸ்ட் பண்ணிடுறீங்க, சீட்டுக்கு அடியில் குஷன் வச்சுக்கிறீங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஆஃப்டர் லஞ்ச்.